என் அன்பு குழந்தையே, உங்களை இந்த தூரம் வரை அழைத்து வந்த நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நித்தியத்தின் நீதிமன்றங்களில் உங்களை பற்றிய ஒரு பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களது எதிர்காலத்தை பற்றிய கேள்விகள் எழுந்தபோது, உங்கள் பெயர் உச்சரிக்கப்பட்டபோது, நான் எனது சிம்மாசனத்திலிருந்து எழுந்து அனைத்து உலகங்களிலும் எதிரொலிக்கும் வகையில் இந்த வார்த்தைகளை கூறினேன்: இவன் என்னுடையவன். இந்த வார்த்தைகள் உங்கள் சூழ்நிலைக்கு என்ன அர்த்தம் தருகின்றன என்பதை நீங்கள் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. இந்த பிரகடனத்திற்கு பின்னால் உள்ள அதிகாரத்தின் கனத்தை நீங்கள் உணரவில்லை. நான் ஒருவரை என்னுடையவர் என்று உரிமை கோரும்போது, நித்தியத்தின் நீதிமன்றங்களில் நின்று ஒரு ஆத்துமா எனக்கு சொந்தமானது என்று அறிவிக்கும்போது முழு ஆன்மீக உலகமும் மாறுகிறது. உங்களுக்கு எதிரான திட்டங்கள் ரத்து செய்யப்படுகின்றன. பல ஆண்டுகளாக தீட்டப்பட்ட எதிரியின் தந்திரங்கள் நொடிப்பொழுதில் சிதறடிக்கப்படுகின்றன. நீங்கள் தனியாக போராடவில்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பரலோகம் உங்களுக்காக தலையிட்டுள்ளது. எதிரி உங்களை அழிப்பதற்கும் உங்களை மிகவும் பயமுறுத்துவதற்கும் ஒரு விரிவான திட்டத்தை வகுத்திருந்தான். நான் உங்களுக்காக வடிவமைத்த அந்த உன்னதமான லட்சியத்திற்குள் நீங்கள் ஒருபோதும் நுழையக்கூடாது என்பதே அவனது குறிக்கோள். அவன் உங்கள் ஒவ்வொரு அசைவையும் கணித்து நீங்கள் கற்பனை செய்யாத சூழ்நிலைகளுக்கும் கூட பதிலடி கொடுக்க தயாராக இருந்தான். ஆனால் அவனது அனைத்து திட்டங்களிலும் அவன் ஒரு மிகப்பெரிய தவறை செய்தான். நீங்கள் தனியாக போராடுவதில்லை என்பதை அவன் மறந்துவிட்டான். இந்த வார்த்தைகளை நீங்கள் இப்போது கேட்க காரணம் பரலோகம் உங்களுக்காக தலையிட்டுள்ளது என்பதே. இது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல, இது மிக உயர்ந்த வரிசையிலான தெய்வீக ஏற்பாடு. உங்கள் சோர்வுற்ற ஆன்மாவுக்கு தைரியத்தையும் துணிச்சலையும் ஊட்டுவதற்கு நான் இந்த தருணத்திற்காக காத்திருந்தேன். வாழ்க்கையின் குழப்பங்களால் நீங்கள் மறந்து போன உண்மைகளை உங்களுக்கு நினைவூட்டவே நான் இங்கு வந்திருக்கிறேன். இந்த தருணத்திலிருந்து ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்ளும் உங்கள் விதத்தையே மாற்றும் ஒரு குறிப்பிட்ட உண்மையை நீங்கள் கேட்க வேண்டும். பயம் இல்லாதிருப்பது தைரியம் அல்ல என்பதை நீங்கள் உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். பயம் இருக்கும்போதும் என்னிடம் நம்பிக்கை வைப்பதே உண்மையான தைரியம். உங்கள் கண்கள் சாத்தியமற்றது என்று சொல்லும் போதும் எனது வாக்குறுதிகளை நம்ப தேர்ந்தெடுப்பதே தைரியம். நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் பாரத்தை நான் அறிவேன். சுற்றியுள்ள அனைவருக்கும் வலுவாக இருக்க நீங்கள் முயற்சிப்பதையும் உள்ளுக்குள் அமைதியாக சிதைவதையும் நான் பார்த்திருக்கிறேன். உங்கள் குடும்பத்திற்காக முகத்தில் ஒரு துணிச்சலான பாவனையை அணிந்து கொண்டு நண்பர்களுடன் உரையாடும்போது புன்னகைத்து நிலைமை சிக்கலாக இருந்தபோதும் நான் நலமாக இருக்கிறேன் என்று நீங்கள் சொன்ன தருணங்களை நான் கண்டேன். உங்கள் பயத்தை மறைப்பதில் நீங்கள் கைதேர்ந்தவராக மாறிவிட்டீர்கள். அதை உங்கள் இதயத்தின் ஆழமான மூலைகளில் புதைத்து வைத்துள்ளீர்கள். ஆனால் என் பிள்ளையே, பயம் புதைந்திருப்பதில்லை, அது இருளில் வளர்கிறது, மௌனத்தில் பெருகுகிறது. எனது பிரசன்னத்தின் வெளிச்சத்திற்கு அதை கொண்டுவர நீங்கள் மறுக்கும் ஒவ்வொரு முறையும் அது வலுவடைகிறது. அதனால்தான் நான் இவ்வளவு அவசரமாக உங்களிடம் வந்துள்ளேன். நீங்கள் மறைத்து வைத்திருந்த பயம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை சரிபார்க்காமல் விட்டால் உங்கள் நோக்கத்தை நிறைவேற்ற தேவையான தைரியத்தை அது விழுங்கிவிடும். ஆனால் எதிரி நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று நினைக்கும் ஒரு உண்மை இருக்கிறது. நீங்கள் உங்கள் பயத்தை எனது கைகளில் ஒப்படைக்கும்போது அதற்கு உங்கள் விதியின் மேல் எந்த அதிகாரமும் இல்லை. உங்கள் நிலையிலிருந்து பார்க்கும்போது பயங்கரமாக தோன்றும் ராட்சதர்கள் பரலோகத்தின் பார்வையில் முற்றிலும் மாறுபட்டவர்களாக தெரிவார்கள். உங்கள் பாதையை தடுக்கும் மலைகள் எனது சிம்மாசனத்திலிருந்து பார்க்கும்போது சிறிய தடைகளே தவிர வேறொன்றுமில்லை. உங்களுக்கு எதிராக திரண்டுள்ள எதிரிகள் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டவர்கள். அவர்களின் அதிகாரம் பறிக்கப்பட்டுவிட்டது. நீங்கள் மனித கண்களால் உங்கள் சூழ்நிலையை பார்ப்பதால் அதை இன்னும் காண முடியவில்லை. தெய்வீக கண்ணோட்டத்துடன் என்னை நம்பும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் சூழ்நிலைகளை நான் பார்க்கும் விதத்தில் பார்க்க உங்களை அழைக்கிறேன். நான் உங்களை ஏற்றுக்கொள்ளச் சொல்லும் தைரியத்தை பற்றி சொல்கிறேன். இது உலகம் கொண்டாடும் தைரியம் அல்ல. ஆபத்தை புறக்கணிக்கும் பொறுப்பற்ற துணிச்சலோ அல்லது ஞானமின்றி செயல்படும் முட்டாள்தனமோ அல்ல. உங்கள் ஆவியில் நான் வைக்கும் தைரியம் மிகவும் ஆழமானது மற்றும் சக்தி வாய்ந்தது. உங்களுக்கு முன்னால் இருக்கும் பாதையை காண முடியாத போதும் என்னை நம்புவதே அந்த தைரியம். எனது அறிவுறுத்தல்கள் உங்கள் மனித புத்திக்கு அர்த்தமில்லாமல் தோன்றும் போதும் எனது குரலுக்கு கீழ்ப்படிவதே அந்த தைரியம். உங்களைச் சுற்றியுள்ள அனைத்தும் நீங்கள் பீதியடைய வேண்டும் என்று கூச்சலிடும்போது எனது சமூகத்தில் அமைதியாக இருப்பதே அந்த தைரியம். இந்த வகையான தைரியம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. நேர்மறை சிந்தனையாலோ அல்லது சுய முன்னேற்ற நுட்பங்களாலோ இதை உருவாக்க முடியாது. இது என்னுடனான சந்திப்பிலிருந்தும் நான் யார் என்பதன் வெளிப்பாட்டிலிருந்தும் உங்களது நலனில் எனக்குள்ள அக்கறையை பற்றிய ஆழமான புரிதலிலிருந்தும் மட்டுமே வர முடியும். நான் காலத்திற்கு அப்பாற்பட்டவர். உங்கள் ஒவ்வொரு தேவையையும் நான் உணர்ந்திருக்கிறேன்.
யோசுவா என்ற மனிதன் சாத்தியமற்றதாக தோன்றிய ஒரு வாக்குறுதியின் விளிம்பில் நின்ற தருணத்தை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். அவருக்கு பின்னால் 40 ஆண்டுகால வனாந்தர பயணம், பல தசாப்த கால காத்திருப்பு மற்றும் அற்புதங்களைக் கண்டும் நம்ப போராடிய ஒரு தலைமுறை மக்கள் இருந்தனர். அவருக்கு முன்னால் ராட்சதர்கள் நிறைந்த நிலம், பலப்படுத்தப்பட்ட நகரங்கள் மற்றும் ஒருபோதும் தோல்வியை சந்திக்காத படைகள் இருந்தன. அவர் வழிநடத்த வேண்டிய மக்கள் அவரிடம் பதில்களுக்காகவும் பலத்திற்காகவும் காத்திருந்தனர். ஆனால் அவரிடம் அந்த பலமோ அல்லது தைரியமோ இல்லை. அந்த இக்கட்டான சூழ்நிலையில் நான் இப்போது உங்களிடம் சொல்லும் அதே வார்த்தைகளை அவரிடம் சொன்னேன். நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, பயப்படாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய நான் உன்னோடு இருப்பேன். அந்த எளிய வார்த்தைகளில் நான் எதை தொடர்பு கொண்டேன் என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? அது வெறும் ஊக்கமளிக்கும் பேச்சு அல்ல, எனது நித்திய சுபாவத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு வாக்குறுதி. யோசுவாவை பயப்பட வேண்டாம் என்று சொன்னபோது அவர் எதிர்கொண்ட ஆபத்தை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ராட்சதர்கள் நிஜமானவர்கள், கோட்டைகள் நிஜமானவைகள், எதிரிப் படைகள் நிஜமானவைகள். ஆனால் அந்த ஆபத்துக்களை விட மிகவும் நிஜமான ஒரு பிரசன்னம் இருக்கிறது என்று நான் அவருக்கு சொன்னேன். எந்த எதிர்ப்பையும் விட எனது பிரசன்னம் மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதே அதன் அர்த்தம். செங்கடலை பிளர்ந்த, கண்மலையிலிருந்து தண்ணீரை வரவழைத்த, வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்த அதே தேவனாகிய நான் உன்னோடு ஒவ்வொரு போரிலும் நடப்பேன் என்று நான் உறுதியளித்தேன். அதே வாக்குறுதியைத்தான் இப்போது உங்களுக்கும் தருகிறேன். உங்கள் சூழ்நிலை தீவிரமானது அல்ல என்பதற்காகவோ அல்லது உங்கள் பயங்கள் செல்லாதவை என்பதற்காகவோ அல்ல, நான் உங்களோடு இருப்பதால் நீங்கள் பலங்கொண்டு திடமனதாக இருக்க வேண்டும். அண்டத்தை படைத்த நான் உங்கள் வெற்றிக்காக என்னை அர்ப்பணித்துள்ளேன். நீங்கள் எனது சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உங்கள் தைரியம் உங்கள் பலத்தை அடிப்படையாக கொண்டதல்ல, அது என்னுடைய பலத்தை சார்ந்தது. உங்கள் சூழ்நிலையில் அர்த்தமற்றதாக தோன்றும் விஷயங்கள் இருப்பதையும் எனது வாக்குறுதிகளுக்கு முரணாக தோன்றும் விவரங்களையும் நான் அறிவேன். நான் உங்களை மறந்துவிட்டேன் என்று நிரூபிக்க முயற்சிக்கும் சூழ்நிலைகளையும் நான் அறிவேன். உங்கள் இதயத்திற்கும் நான் வழங்க முயற்சிக்கும் தைரியத்திற்கும் இடையில் எந்த தடையும் இருக்கக்கூடாது என்பதால் அந்த சந்தேகங்களை நான் நேரடியாக அணுக விரும்புகிறேன். முதலில் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், நான் உங்களை மறக்கவில்லை. உங்கள் தேவைகளை நான் அலட்சியப்படுத்தவில்லை. மிகவும் முக்கியமானவர்களாக தோன்றும் மற்ற நபர்களிடம் நான் சென்றுவிடவில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் எனது நினைவில் இருக்கிறீர்கள். உங்கள் பெயர் எனது உள்ளங்கைகளில் செதுக்கப்பட்டுள்ளது. உங்கள் முகம் எப்போதும் என் முன்னே இருக்கிறது. உங்கள் போராட்டம் எனது பார்வையிலிருந்து மறைக்கப்படவில்லை. நீங்கள் மிகவும் தனிமையாக உணரும்போதும் உங்கள் போராட்டத்தை யாரும் கவனிக்கவில்லை என்று நீங்கள் உறுதியாக நம்பும்போதும் நான் உங்கள் சுவாசத்தை விட நெருக்கமாக இருக்கிறேன். நீங்கள் அனுபவித்த தாமதங்கள் நான் இல்லாதிருப்பதற்கான சான்றுகள் அல்ல, அவை எனது ஞானத்தின் அடையாளங்கள். காத்திருப்பது கடினம் என்பதையும் நீண்டகால போராட்டங்கள் உங்கள் தைரியத்தை உறிஞ்சிவிடும் என்பதையும் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் எனது நேரம் தற்செயலானது அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் தாமதிக்கவில்லை, நான் நிதானமாக இருக்கிறேன். நான் மிகவும் துல்லியமானவன் மற்றும் தந்திரோபாயமானவன். நீங்கள் கற்பனை செய்ய முடியாத விவரங்களை ஒருங்கிணைக்கும் ஒரு திட்டத்தின்படி நான் செயல்படுகிறேன். உங்களுக்காக நான் தயாரிக்கும் வெற்றி துல்லியமாக வடிவமைக்கப்பட்டு அன்புடனும் அக்கறையுடனும் உருவாக்கப்படுகிறது. சரியான நேரத்திற்கு முன்பே நான் அதை உங்களுக்கு கொடுத்தால் அது நான் உத்தேசித்த ஆசீர்வாதமாக இருக்காது, அது முழுமையற்றதாக இருக்கும். எனது சரியான நேரத்திற்காக காத்திருப்பதன் மூலம் கிடைக்கும் ஆழமும் செழுமையும் அதில் இருக்காது. உங்கள் குடும்பத்தை பற்றிய பயத்தை பற்றியும் நான் பேச விரும்புகிறேன். அவர்களை பாதுகாக்க நீங்கள் எவ்வளவு கவலைப்படுகிறீர்கள் என்பதையும் அவர்களுக்கு போதுமானதை செய்கிறீர்களா என்று இரவில் தூக்கமின்றி தவிப்பதையும் நான் பார்த்திருக்கிறேன். இந்த பொறுப்பு இப்போது உங்களுக்கு ஒரு பாரமாக மாறிவிட்டது. அந்த பாரத்தை உங்கள் தோள்களிலிருந்து இறக்கி வைக்க என்னை அனுமதியுங்கள். உங்கள் குடும்பம் உங்கள் பொறுப்பு மட்டுமல்ல, அவர்கள் எனது பாதுகாப்பின் கீழ் இருக்கிறார்கள். உங்கள் மீது அக்கறை காட்டும் நான் அவர்களையும் அதே கவனத்துடனும் அர்ப்பணிப்புடனும் கவனித்துக் கொள்கிறேன். அவர்களின் எதிர்காலத்தின் சுமையை உங்கள் சொந்த பலத்தில் சுமக்க வேண்டிய அவசியமில்லை. நான் உங்கள் குடும்பத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்தபோது அவர்களை உங்கள் மனித வரம்புகளிடம் மட்டும் விட்டுவிட்டு நான் விலகிச் செல்லவில்லை. உங்கள் திறமைக்கு அப்பாற்பட்ட தேவைகளை எப்படி பூர்த்தி செய்வது என்று நீங்கள் தடுமாறும்போது நான் வேடிக்கை பார்ப்பதில்லை. எனது விசுவாசத்தை நீங்கள் காணும் ஒரு வாய்ப்பாகவே நான் அவர்களை உங்களுக்கு கொடுத்தேன். அவர்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு தேவையும் நான் தலையிடுவதற்கான ஒரு அழைப்பு. அவர்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவாலும் எனது வல்லமையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பம். நீங்கள் அவர்களுக்கு இரட்சகராக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு இரட்சகர் இருக்கிறார். உங்களை விட அவர்களை பாதுகாப்பதில் நான் அதிக திறன் கொண்டவன். அவர்களின் வாழ்க்கையில் எதையும் நான் தற்செயலாக நடக்க விடுவதில்லை.
நான் உங்களுக்கு வாக்களித்துள்ள பராமரிப்பு என்பது நாட்டின் பொருளாதாரத்தை சார்ந்தது அல்ல. அது வேலைவாய்ப்பு சந்தைகளாலோ அல்லது நிதிப்போக்குகளாலோ கட்டுப்படுத்தப்படுவதில்லை. எனது வளங்கள் எல்லையற்றவை. பணத்தை பற்றி நீங்கள் கவலைப்படுவதை நான் அறிவேன். எண்கள் எப்படி சரியாக வரும் என்று நீங்கள் கணக்கு போட்டு பார்ப்பதையும் நான் அறிவேன். ஆனால் நான் உங்கள் ஆதாரம் என்பதை நீங்கள் தெளிவாக கேட்க விரும்புகிறேன். உங்கள் வேலை அல்லது உங்கள் வங்கி கணக்கு அல்ல. நான் உங்கள் தேவைகளை சந்திப்பதில் ஒருபோதும் தவறியதில்லை. வனாந்தரத்தில் 40 ஆண்டுகளாக இஸ்ரவேலர்களை நான் எப்படி நடத்தினேன் என்பதை பாருங்கள். மக்கள் எதுவுமே விளையாத பாலைவனத்தில் நடந்தபோது ஒவ்வொரு நாளும் வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தேன். விதிவிலக்கு இல்லாமல் தாமதமில்லாமல் அவர்களுக்கு தேவையான உணவு கிடைத்தது. அவர்களின் காலணிகள் தேயவில்லை, அவர்கள் உடைகள் பழசாகவில்லை. உங்கள் சூழ்நிலை எனது பராமரிப்பிற்கு அப்பாற்பட்டது என்று நீங்கள் இன்னும் நினைக்கிறீர்களா? வனாந்தரத்தில் மக்களுக்கு உணவளிக்க என்னால் முடிந்தால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிச்சயமாக கவனித்துக் கொள்ள முடியும். பயத்தால் வரும் அந்த வெறித்தனமான செயல்பாடுகளை நிறுத்துங்கள். உங்கள் சொந்த ஞானத்திலும் பலத்திலும் ஒவ்வொரு சிக்கலையும் தீர்க்க முயற்சிப்பதை நிறுத்துங்கள். புரிந்து கொள்ள முடியாத ஒரு அமைதிக்குள், ஒரு இளைப்பாறுதலுக்குள் உங்களை அழைக்கிறேன். இந்த இளைப்பாறுதல் என்பது சோம்பேறித்தனமல்ல, அது செயலில் உள்ள நம்பிக்கை. நீங்கள் பார்க்க முடியாத போதும் நான் வேலை செய்கிறேன் என்று நம்புவதை தேர்ந்தெடுப்பதே இது. ஒரு குழந்தை தன் தந்தையின் கைகளில் சாய்ந்திருப்பதைப் பற்றி யோசித்து பாருங்கள். அடுத்த உணவு எங்கிருந்து வரும் என்று அந்த குழந்தை கவலைப்படுவதில்லை. மின்சார கட்டணத்தை பற்றியோ அல்லது வீட்டுக் கடனை பற்றியோ குழந்தை பீதியடைவதில்லை. அது தந்தையின் பலத்தில் நம்பிக்கை வைத்து ஓய்வெடுக்கிறது. பிரச்சனைகளே இல்லாத ஒரு மனிதனின் ஓய்வல்ல இது, மாறாக தனது தந்தை எந்த பிரச்சனையை விடவும் பெரியவர் என்று தெரிந்த ஒரு மனிதனின் ஓய்வு. உங்கள் வாழ்க்கையை திறமையான கரங்களில் ஒப்படைப்பதன் மூலம் கிடைக்கும் அமைதி இது. இவ்வளவு ஆபத்தில் இருக்கும்போது ஓய்வெடுப்பது ஆபத்தானது என்று தோன்றுவதை நான் புரிந்து கொள்கிறேன். கட்டுப்பாட்டை விட்டுவிடுவது பயமாக இருப்பதையும் நான் அறிவேன். நீங்கள் மற்றவர்களை நம்பி ஏமாந்தபோது உங்கள் இதயத்தை சுற்றி நீங்கள் கட்டிய அந்த பாதுகாப்பு சுவர்கள் நியாயமான வழியிலிருந்து வந்தவை. நம்பிக்கையற்ற துரோகங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ள கற்றுக் கொடுத்தன. ஆனால் மற்றவர்களைப் போல நான் உங்களை கைவிட மாட்டேன் என்று நான் கூறுகிறேன். நான் தவறிப்போகும் ஒரு மனிதன் அல்ல. என்னால் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை நான் ஒருபோதும் கொடுப்பதில்லை. கடினமான காலங்களில் உங்களை விட்டு ஓடிப்போகும் நண்பன் நான் அல்ல. நான் மாற்றமில்லாத உண்மையுள்ள தேவன். வரலாற்றில் ஒருமுறை கூட எனது வாக்குறுதியை நான் மீறியதில்லை. நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறியுள்ளது. நீங்கள் என்னை முழுமையாக நம்பலாம், ஏனென்றால் உங்களை ஏமாற்றிய மற்றவர்களை விட நான் முற்றிலும் மாறுபட்டவன். உங்களை துன்புறுத்தும் குறிப்பிட்ட பயங்களைப் பற்றி நான் பேசுகிறேன். நீங்கள் தகுதியற்றவர் என்று கிசுகிசுக்கும் அந்த பயத்தை பற்றி நான் அறிவேன். அவை அனைத்தும் உங்களை முடக்கி வைப்பதற்காக எதிரி உருவாக்கிய பொய்கள் மட்டுமே. நீங்கள் எதிர்கொள்ளும் போர்களைப் பற்றி நான் பேச விரும்புகிறேன். நீங்கள் பல முனைகளில் போராடுவதை நான் அறிவேன். பழைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்பே புதிய சவால்கள் எழுவதை நான் காண்கிறேன். இந்த தொடர்ச்சியான போர் உங்களை சோர்வடையச் செய்துள்ளது. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் போராடும் ஒவ்வொரு போரும் என்னால் நியமிக்கப்பட்டது அல்ல. சில போர்கள் எதிரியால் உருவாக்கப்பட்ட கவனச்சிதறல்கள். நீங்கள் புதிய இடங்களுக்கு முன்னேறுவதை தடுக்க, உங்களை தற்காப்பு நிலையில் வைத்திருக்க அவன் முயல்கிறான். நான் உங்களுக்கு ஒதுக்காத போர்களை கீழே இறக்கி வைக்க நான் உங்களுக்கு அனுமதி அளிக்கிறேன். ஒவ்வொரு விமர்சனத்திற்கும் நீங்கள் பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை. உங்களை சந்தேகிக்கும் ஒவ்வொருவரிடமும் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. சில போர்கள் போராடுவதன் மூலம் வெல்லப்படுகின்றன, மற்றவை விலகி செல்வதன் மூலம் வெல்லப்படுகின்றன. எப்போது எதை செய்ய வேண்டும் என்ற ஞானம் எனது சமூகத்தில் நேரத்தை செலவிடுவதன் மூலம் மட்டுமே கிடைக்கும். நீங்கள் என்னில் பாதுகாப்பாக இருக்கும்போது உங்களுக்கு எந்த சுய நிரூபணமும் தேவையில்லை. எனது மகிமை வெளிப்படும் போர்களில் மட்டுமே உங்கள் விசுவாசம் வெற்றியை தரும். நம்பிக்கை என்பது ஒரு மேய்ப்பு சிறுவன் கையில் ஒரு கவனையும் 5 கற்களையும் கொண்டு ஒரு ராட்சதனை நோக்கி நடப்பதை போன்றது. இது உலகிற்கு முட்டாள்தனமாக தோன்றலாம், ஆனால் இது சாத்தியமற்றதை சாதிக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை தொடுகிறது. உங்கள் ஆவியில் நான் இப்போது அத்தகைய தைரியத்தை தூண்டுகிறேன். சாதகமான சூழ்நிலைகளை சார்ந்திருக்கும் மனித தைரியம் அல்ல இது. சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல் உறுதியாக நிற்கும் தெய்வீக தைரியம். நீங்கள் தோற்றுப்போன தருணங்களை நான் அறிவேன். பயம் உங்களை ஆட்கொண்ட அந்த நிமிடங்களை நான் காண்கிறேன். ஆனால் அந்த தோல்விகள் உங்களை வரையறுப்பதில்லை. பேதுரு என்னை 3 முறை மறுதலித்தார், ஆனாலும் எனது சபையை வழிநடத்த நான் அவரை பயன்படுத்தினேன். மோசே தனது அழைப்பிலிருந்து ஓடி 40 ஆண்டுகள் மறைந்திருந்தார், ஆனாலும் எனது மக்களை விடுவிக்க நான் அவரை அனுப்பினேன். தாவீது தவறான முடிவுகளை எடுத்தார், ஆனாலும் அவரை எனது இதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று அழைத்தேன். உங்கள் கடந்த கால தோல்விகள் உங்கள் மீதான எனது திட்டங்களை மாற்றவில்லை.
இந்த புதிய காலத்திற்காக நான் உங்களுக்கு புதிய தைரியத்தை வழங்குகிறேன். தெய்வீக தைரியத்தில் நீங்கள் நடக்கும்போது அது மற்றவர்களிடமும் தைரியத்தை தூண்டுகிறது. எதிர்ப்பின் மத்தியிலும் நீங்கள் உறுதியாக நிற்கும்போது அது உங்களை பார்ப்பவர்களையும் தங்கள் போர்களில் உறுதியாக நிற்க தூண்டுகிறது. பயத்திற்கு பதிலாக விசுவாசத்தை தேர்ந்தெடுக்கும்போது உங்களை சுற்றியுள்ள அனைவருக்கும் அதே தேர்வை செய்ய நீங்கள் அனுமதி அளிக்கிறீர்கள். உங்கள் தைரியம் உங்களுக்காக மட்டும் அல்ல, அது உங்கள் குடும்பத்திற்காகவும் உங்கள் சமூகத்திற்காகவும் வருங்காலத்தில் நான் உங்களை இணைக்கப் போகும் மக்களுக்காகவும் ஆகும். பயத்தால் முடங்கியிருக்கும் உலகில் தைரியத்தை கொண்டு செல்லும் ஒரு தூதராக நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள். ஒரு நபரின் தைரியம் வரலாற்றின் போக்கையே எப்படி மாற்றியது என்று யோசித்து பாருங்கள். நோவா பேழையை கட்ட பயந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? ஆபிரகாம் தனது தாய்நாட்டை விட்டு வெளியேற பயந்திருந்தால்? எஸ்தர் ராஜாவை அணுக பயந்திருந்தால்? இவர்களின் தைரியம் வரலாற்றை மாற்றியது. உங்கள் தற்போதைய போர்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நீங்கள் சந்திக்காத தலைமுறைகளை பாதிக்கும். நான் எனது தைரியத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு போர்வீரன் போர்க்களத்தின் நடுவில் எப்படி ஓய்வெடுக்க முடியும்? போர் என்னுடையது என்பதை நீங்கள் உணரும்போது மட்டுமே இது சாத்தியம். உங்கள் சொந்த பலத்தில் போராடும்போது அங்கு ஓய்வு இருக்காது. ஆனால் யுத்தம் கர்த்தருடையது என்று நீங்கள் அங்கீகரிக்கும் போது எல்லாம் மாறுகிறது. போரில் வெற்றி பெறுவது உங்கள் வேலை அல்ல, கீழ்ப்படிதலுடன் வந்து நான் போராடுவதை பார்ப்பதே உங்கள் வேலை. நீங்கள் எல்லாவற்றையும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமில்லை. அதனால்தான் நான் உங்களை ஓய்வெடுக்க சொல்கிறேன். எதிரி ஆபத்தானவன் அல்ல என்பதற்காக அல்ல, அவனை விட நான் சக்தி வாய்ந்தவன் என்பதால். உங்கள் சூழ்நிலை தீவிரமானது அல்ல என்பதற்காக அல்ல, நான் அதை தீவிரமாக எடுத்துக்கொண்டு உங்களுக்காக செயல்படுவதால். நான் தரும் ஓய்வு என்பது யதார்த்தத்தை மறுப்பதல்ல, மாறாக ஒரு உயர்ந்த யதார்த்தத்தை அங்கீகரிப்பதாகும். கடந்து செல்லும் மேகங்களுக்கு மேலே சூரியன் எப்போதும் இருப்பதைப் போல உங்கள் சூழ்நிலைகளுக்கு பின்னால் நிறுத்த முடியாத நோக்கத்துடன் நான் நகர்ந்து கொண்டிருக்கிறேன். எனது ஆசீர்வாதம் உங்கள் விசுவாசத்தின் மூலம் பெருகும். என் அன்பு குழந்தையே, நான் உங்களுக்கு வழங்கும் தைரியம் உங்கள் மூலமாக பலருக்கு போய் சேரப்போகிறது. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் விசுவாசத்தால் உத்வேகம் பெறுவார்கள். உங்கள் கதையை கேட்டு பலர் நம்பிக்கை அடைவார்கள். உங்கள் தைரியம் மிகவும் முக்கியமானது. நீங்கள் செய்த போர்களைப் பற்றி நான் பெருமைப்படுகிறேன். நீங்கள் தோற்றதாக உணரும் போர்களைப் பற்றி கூட நான் பெருமைப்படுகிறேன். உங்கள் விசுவாசம் பலவீனமாக தெரிந்த போதும் நீங்கள் காட்டிய அந்த உறுதி எனக்கு பிரியமானது. நீங்கள் பிரார்த்தனை செய்தபோது யாரும் கேட்கவில்லை என்று நினைத்திருக்கலாம், ஆனால் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். உங்கள் தைரியத்தை இப்போதே பெற்றுக்கொள்ளுங்கள். இது ஒரு கட்டளை அல்ல, இது ஒரு பரிசு. இந்த புதிய காலத்திற்குள் தைரியத்துடன் நுழையுங்கள். உங்கள் பயங்களை எதிர்கொள்ளுங்கள். வெற்றி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களுக்காக போராடுகிறேன். இந்த செய்தி உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்த ஆமேன் என்று பதிவிடு. நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. நீயே நிரந்தரம், இயேசுவே என்